தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்து குற்றச்செயலில் ஈடுபட முயன்ற குற்றவாளிகளுக்கு மறைமுகமாக ஆதரவு தந்த திமுக கவுன்சிலரின் கணவரை காவல்துறை மறைப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பெரியசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் பெரியசாமி, விவரங்கள். வணக்கம் உமேஷ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மயிலாம்பாறை பகுதியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனை அருகே குற்றவாளிகள் சிலர் குற்றச்செயலில் ஈடுபடுவதாக பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிவதாகவும் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் ஒன்றை கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தனிப்படை காவல்துறையினர் நேற்று இரவு சுமார் 12 மணி அளவில் சங்கராபுரம் மயிலாம்பாறை போக்குவரத்து பணிமனை அருகே தீவிரங்களின் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். அப்போது சங்கராபுரம் காலனி பகுதியைச் சேர்ந்த ரபிக் என்பது ஆட்டோவில் பயங்கர ஆயுதங்களுடன் மற்றும் உருட்டுக்கட்டைகள் அருவாவுடன் சுற்றித் திரிந்த குற்றவாளிகளான ஆனந்த், கார்த்திக், ராஜா ஆகிய குற்றவாளிகளை சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு சங்கராபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைத்திருக்கின்றனர். மேலும் இந்த வழக்கில் ராஜேஷ் என்ற குற்றவாளியை தனிப்படை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறது சொல்லப்படுகிறது. சங்கராபுரம் பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த குற்றச்செயலில் ஈடுபடும் மிகுந்த குற்றவாளிகள் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் யானை, கார்த்திக், மயிலாம்பாறை, சீர்காழி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் ஆகிய காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதி பல்வேறு கொலை வழக்கில் இந்த குற்றவாளிகள் வழக்கு உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் இந்த வழக்கில் வடசிறுவலூர் கிராமத்தைச் சேர்ந்த திமுகவின் கவுன்சிலரின் கணவர் பன்னீர்செல்வம் என்பவர் அதே பகுதியில் உள்ள ஒருவரிடம் மாற்று பெயரை சொல்லி, அதாவது ரபிக் என்பவர் மூலம் அங்க இருக்கக்கூடிய நிலம் போலி பத்திரம் மூலம் வாங்கியதாக கூறப்படுகிறது. அதே கிராமத்தைச் சேர்ந்த நிலத்துக்காரர்களுக்கும் ரபிக் என்பவருக்கும் பிரச்சனை வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பிரச்சனையை அடுத்து சமாளித்துக் கொள்ள யானை ராஜேந்திரன் என்பவர் பார்த்துக் கொள்ளலாம் என கூறி திமுக கவுன்சிலரின் கணவர் பன்னீர்செல்வம் மூலம் கவுன்சிலர் கணவரை காட்டிக் கொள்ளாமல் அடியாட்கள் இறக்கி பாதுகாப்பிற்காக வைத்துக் கொண்டதாக தெரிகிறது. இதை சுதாரித்துக் கொண்ட நிலத்து உரிமையாளர் காவல்துறையிடம் சொல்லியதாக தெரிகிறது. அதன் அடிப்படையிலேயே காவல்துறையினர் மயிலாம்பாறை அரசு பணிமனை பகுதியில் சுற்றித் திரிந்த குண்டர்களை பிடித்து விசாரணை செய்து கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவத்திற்கு மூல காரணமே திமுக கவுன்சிலரின் கணவர் பன்னீர்செல்வம் என்பதாலும் எந்த வழக்கிலும் பதிவும் செய்யப்படாமல் பெயரும் இல்லாததால் சிறிது தவறு செய்தது போல் மறைமுகமாக கவுன்சிலர் சுட்டித் திரிவதாக சொல்லப்படுகிறது. மேலும் பன்னீர்செல்வம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியின் ஆதரவாளர் என்பதாலும் பணபலம் உள்ளதாலும் காவல்துறையின் உரிய விசாரணை மேற்கொண்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டுவதாக பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து பெரும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி பெரியசாமி.